हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பழம் பேரவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஆனால் அது பிடிஎஃப் போட்டு நான் யாருக்கும் அப்போல்லாம் அது அவ்வளோ நெட்ஒர்க்லாம் கிடையாது. யாராவது கேட்டால் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க அப்படி கொடுத்துட்டுருந்தேன். அப்புறம் அந்த பிடிஎஃப் வந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் கேட்டால் எனக்கு மீடியாவில் போடக்கூடாதுன்னு, எல்லாருக்கும் பெரிய படட்டும், எல்லாருக்கும் போட்டுமே, நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது, எல்லாரும் அனுபவிக்கிட்டு இப்போ பல பேருக்கு பண்ணிட்டு இருக்கு. நீங்களும் பாடியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வைத்தியநாத சுவாமி பேர்லயும் பண்ணிருக்கேன். ஆமா, இப்ப நிறைய அது ஒரு சரி. அதாவது இந்த பாடல் எழுதுக்கு அப்புறம் நிறைய பாட்டு எழுதுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனா அது நம்மளால எழுத முடியுமா, நம்ம ஒன்றும் பெரிய கவிதை இது கிடையாதுன்னு. ஆனா தெய்வங்கள் வந்து எனக்கு அடிக்கடி சின்ன வயசுலேருந்து 13 வயசுலேருந்து நீ லோகக்ஷேமத்துக்காக நீ நிறையா பண்ணணும், அதுதான் உன்னோட பிறவியோட இது, நிறையா நீ பண்ணணும், உன்னோட பாடல்களை கேட்க எல்லா தெய்வங்களும் காத்துன்னு இருக்கும் அப்படின்னு பிள்ளையார்லேருந்து பெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், இவர் அருணகிரிநாதர், எல்லாருமே ஆஞ்சநேயர், எல்லாரும் கனவுல வந்து சொல்லியிருக்கா, நீ பாடு நீ பாடு நீ பாடுன்னு. ஆனா எனக்கு அவ்வளோ பெரிய பாட்டுலாம் வராதே பெரியவா, கனவுல வந்து தெய்வங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன்னு ஒவ்வொருதையும் கேட்டுப்பேன். ஒரு நாள் கனவுல நான் படுத்துன்னு இருக்கேன், பெரியவா கனவுல எனக்கு நிறைய சொல்லி கொடுத்து நிறைய உபதேசம் பண்ணியிருக்கேன். அதை பற்றி அப்போ பெரியவா வந்து ஒரு நாள் போயிட்டு இருக்க, ஒரு கோயில் வாசல்ல நின்று ஜாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரேன், அரகர சங்கர ஜெயசங்கர் சத்தம் கேட்கறது. பெரியவா வரா போல இருக்கு அப்படின்னு கோயில் கனவுல தான் காலங்காத்தால் நின்றுட்டு இருக்கேன். பெரியவா வந்துடுறா. பெரியவா வந்து ஓடி போய் பெரியவா நமஸ்காரம் பண்ணுறேன். என்னடா இங்கே வந்திருக்க அப்படிங்கிறா. இல்லை நான் பகவான் தரிசனம் பண்ண வந்தேன், உங்கள் சத்தம் கேட்டுது, உங்கள் தரிசனம் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு. பாடேன் அப்படிங்கிறா. பெரியவா இடத்துனே பாடுறேன்னு எப்படி பாடுறதுன்னு. நீ பாடு உன்னால் பாட முடியும் அப்படிங்கிறா. பெரியவா எப்படிமா இரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறா. உட்காருன்னு என்னை அப்படியே தான் மடியில் படுக்க வச்சுக்கிறா. மடியில் படுக்க வச்சு குழந்தைய தடையை கொடுக்குறவா தலையிலேருந்து அப்படியே உடம்பு பாடுங்கிறா. அவர் மடியிலேயே படுத்துன்னு அப்படியே பாட ஆரம்பிச்சிடுறேன். அன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு தேதி வரைக்கும். அது எப்படி ஆச்சுன்னா, ஒரு ஆசு கவின்னு சொல்லுவா இல்லையா, ஒரு இடத்த பார்த்தோன்னே அப்படியே பாடுறது. அது மாதிரி பெரியவா எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டா. இது திருக்குடியூர் அபிராமி கோயிலுக்கு போகணுமா, அம்பாள் என்னை பாடிட்டு தான் போகணும் அப்படின்னா கால் எடுத்து வெளியில் வைக்க முடியல சன்னிதானத்தில். அவ்வளோ எள்ளு போட்டால் விழாத அவ்வளோ கும்பல் சன்னிதானத்துக்குள்ள. அம்மா எப்படிமா நான் பாட முடியும், அம்பாள் கொஞ்சம் பேசுகிற இது உண்டு, மனசில் பேசின்னு இருக்கா, பாடிட்டு போங்கிற என்கிட்ட. நான் கால் எடுத்து வச்சா கால் நகர மாட்டேங்கிறது. சரி சத்தத்து பக்கத்தில் அம்மா அம்மா என்று அழைக்கின்றேன்னு பாட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ராகலத்தினானா ராகத்தில் ஏதோ ராகத்தில் அடுத்த ஆசு கவிங்கிறது என்ன வேர்டத்தில் எழுதி வச்சு பாடுறதில்ல, பாடும் போதே அது வந்துடும். அந்த ராகத்தோட அப்படியே வருது, ராகத்தோட அப்படியே அந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும், அடுத்தடுத்த மனசில் ஓடிண்டே இருக்கும். அப்படி பாடி அந்த அம்பாள் பாடி முடிச்ச அப்புறம் தான் நான் வெளியில் வந்தேன். அப்புறம் பெரியவா கனவுல வந்து 108 சிவன் கோயில் போய் சொல்லி சிவனும் பெரியவாலும் வந்தா. 108 சிவன் கோயில் போயிட்டோம். ஒரு தைப்பூசத்து அன்னைக்கு எனக்கு உத்தரவு கொடுத்தா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அத்தனை கோயிலையும் போயிட்டு வா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ பொய்ச்சூரில் நாங்கள் வந்துட்டோம். பம்பல் இருந்த முதல்ல எக்மோல் இருந்தோம், அப்புறம் இங்கே வந்துட்டோம். அப்புறம் அந்த ஆசுக்காக பண்ணுறதுக்காக போனால் பொய்ச்சூர் சிவன் கோயில் ஆரம்பித்து மெட்ராஸ் 92 சிவன் கோயில், அதாவது பிள்ளையார் கோயிலில் சிவன் இருக்கா மாதிரி இல்லை, சிவன் கோயிலாகவே இருக்கணும். அது நெட்டில் பார்த்து 92 சிவன் கோயில் போனேன்.
அப்புறம் நிறைய பேர் சொன்னான், நீங்கள் காஞ்சிபுரம் போனால் பார்த்துடலாம், இங்கே போனால் கும்பகோணம் போனால் பார்த்துடலாம். அப்படி இல்லை, இங்கே இருக்கிற கோயில்கள்லாம் பார்த்து எழுதணும். நிறையா சிவன் கோயில் இருக்குது, அதுவும் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு என்னோட கைங்கரியமாக பைக் எடுத்துன்னு போவேன், இல்லாட்டி கார் எடுத்துன்னு போவேன். ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் தெரிஞ்சுட்டு அந்த கோயிலோட வரலாறு அதில் இருந்தால் அது படிச்சுவேன். சில கோயில்களில் சொல்லக்கூடாது, எதுவுமே இல்லை, பகவான் தான் ஏற்பாடு பண்ணணும். அந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சதுனாங்க அந்த கோயில் பற்றி வரலாறு தெரிஞ்சுட்டு, அமைப்பை தெரிஞ்சுட்டு, அம்பாள் பேர், சிவன் பேர் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு 5 லைன், ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து தெய்வத்தை புகழ்ந்து பாடுவேன். என்னோடய பாடல்கள் எதுவுமே பணம் கொடுன்னு கேட்க மாட்டேன். எந்த பாட்டிலையுமே காசு வேணும், ஏன்னா தெய்வ அழகிறது வந்து சகலம் வந்து சேரப்படுறது. நம்மளுக்கு வேண்டியதை அவரே கொடுத்துட்டு போகிறோம். நம்ம அதிக காசு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு வேண்டியதை கொடு, அதான் பகவானை கேட்டுக்கிறது, குறைவில்லாத நவை அப்படின்னு. அது மாதிரி அந்த 2 லைன் அந்த பாட்டை எழுதிட்டு, அதுக்கப்புறம் 3வது லைனில் வந்து அந்த கோயிலோட தர வரலாறு ஒரு லைனில் எழுதியிருப்பேன். இப்போ மார்க்கண்டேயர் மகரிஷிக்கு கொடுத்தது அனுகிரகம் மார்க்கண்டேயருக்கு பற்றி வரும், நந்தனார் பற்றி தரணும், நந்தனார் பற்றி வரும், காட்சி கொடுத்து வரும். அது மாதிரி அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஒரு லைன்லையும், அதுக்கப்புறம் அந்த கோயில் எங்கே இருக்குது, சிவனோட பேர், அம்பாவோட பேர், எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறது 5 லைன். இது மாதிரி 108 பேராஸ் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு கோயிலை பற்றி. இப்போ நீங்கள் சொன்ன சடனாக உங்களுக்கு வந்து வரும், அப்போ உடனே எழுதின்றுவேல? ஆமாம், சுவாமிகிட்ட பாடி முடிச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்து கடை நோட் எழுதிடுறேன். ஏன்னா அந்த டயத்தில் பாடுறது அப்புறம் மறந்துடும். பாடி முடிச்சுட்டு உடனே வந்து கடனை எழுதி வச்சுருவேன். அதை சரி சரி அது எழுதிட்டு அப்புறம் அது 107 புக்கு போட்டு 1000 காப்பி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். அதில் பெரிய அனுகிரகம் என்ன ஆச்சுன்னா, அந்த மாணிக்க வாசகர், திருவாசகரங்களாம் பெரிய பெரிய கோயில் உற்சவம் நடக்கும்போது இந்த புக்ஸை எடுத்துன்னு போனோம். அந்த புத்தகத்தை மாணிக்க வாசகர் கையில் வச்சுட்டு போனார் சிவனை பார்க்கறதுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் மாணிக்க உற்சவம் நடந்தது, இவருக்கு உற்சவம் நடந்ததுலாம் போகும்போது, சீகாழி அங்கெல்லாம் போகும்போது இந்த புத்தகத்தை எடுத்துன்னா சுவாமியே எடுத்துன்னு போயிருக்கா. அந்த தெய்வங்களே தன் கையில வச்சு எடுத்துன்னு போய் சிவன்கிட்ட சேர்த்து தான் நான் கண்ணால பார்த்தேன். அது மாதிரி அது 1000 காப்பி போட்டு எல்லாருக்கும் பிரியா கொடுத்தோம். அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் 108 சிவன் கோயில் போயிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா அது எந்த ஊர் என்ன சுவாமி எல்லாம் எழுதியிருக்கனால ஆர்டரில் எழுதியிருப்பேன். இப்போ படப்பை, மணிமங்கலம், மேல் படப்பை, கீழ்படப்பை, மணிமங்கலம், அப்படி வரிசையாக அந்த ஆர்டரில் தான் நான் போயிருக்கேன். ஒருத்தர் கிளம்பினானாக்கா அப்படியே ஒரு 8 சிவன் கோயில் பார்த்துட்டு வந்துடலாம். அது முடிக்கிறது 108வது லிங்கம் நாங்கள் முடிக்கும் போது 108 முடிக்கணும். குருவாயூர் பூர்ண புஷ்கலா சமேத பூர்ணாம்பிகை, பூர்ணம் முடிவுன்னு வந்தது. எனக்கு போகிறோம் எல்லா சிவன் அம்பாள் எல்லாருக்கும் சந்தன காப்பு சாத்தியிருந்தா அங்கே முடிஞ்சது. 108 முடிஞ்சது. இது தெய்வங்கள் எனக்கு காட்டி கொடுத்த ஒரு பெரிய. அப்புறம் பெரியவா கடவுளை வந்து கைலாய மலையை காட்டி கொடுத்துருக்கா. பிரகதீஸ்வரர் கோயிலில் சிவன்கிட்ட எல்லா அனுகிரகம் பண்ணி காமிச்சு கொடுத்துருக்கா. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கா. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பெரியவாரோட கோயிலுக்கு அடிக்கடி போடுறது. என் கல்யாணத்துக்கு போது 1 வருஷம் என் கல்யாணத்துக்கு போய் பெரியவாளை கூப்பிட்டேன். நான் பெரியவாளுக்கு கொஞ்சம் தைரியம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மீடியேட்டரில் யாரும் இல்லை. பாலு மாமா இருங்க மாமா, நான் பெரியவாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவா எனக்கு கல்யாணம், நீங்கள் வரணும் அப்படின்னு. யாரோட பொண்ணு அப்படின்னா எனக்கு தெரியல. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னான், இன்னாரோட பொண்ணு அப்படின்னு. ஓ சந்தோஷம். நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நாங்கள் போய் சொன்னோம், இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம். பண்ணிக்கோ அப்படின்னா. அப்புறம் கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு அங்கே எப்போதுமே பெரியவா ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி ஆசீர்வாதம்னு எழுதுவோம். ஆசீர்வாதம் அது எங்களோட ப்ரொசீஜராக வச்சுருந்தது ஆற்றுல எங்கள் அப்பா பண்ணும்போது. அப்போ பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனோம். எனக்கு ஒய்ஃபால் அவளால் வர முடியல. அன்றைக்கி நான் போயிருந்தேன். போயிட்டு பெரியவா என் கல்யாணம், உங்களை எதிர்பார்ப்பேன், நீங்கள் கட்டாயம் வரணும். இப்படி தான் பேசினேன் பெரியவாட்ட. வாழுங்க என்னோட எப்படி பேசுனேன். ஆமாம் நான் பேசுகிறேன் பெரியவாட்ட. அவர் பாவம், எனக்கு 93 கல்யாணம். அவர் நல்ல பாவம், அந்த வயசு 96 ஆமாம். இதை அவருக்கு அவரோட 90 வயசு, நான் 97 வயசுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 96 வயசு உட்கார்ந்துட்டு இருக்கார். பெரியவாட்ட போயிட்டு கையாட்டி, பெரியவா என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும், நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு பெரியவா பார்க்குறான். பார்த்துட்டு பத்திரிகை கொடுத்த உடனே பெரியவா வந்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டான். சரி வந்துட்டேன். கல்யாண தண்ணிக்கு ஜென்ரலாக காமாட்சி அம்பாள் கோயில் மடத்துலேருந்து பிரசாதம் வரும்னு சொல்ல பத்திரிகை வச்சா. நான் பிரசாதம் வரணுமே, மடத்துலேயும் ஒன்றும் வரலையே அப்படின்னு மனசு ஃபுல்லாக அதையே இங்கின்னு இருக்கேன். பார்த்தா வேதூர் மாமா வந்து நிற்கிறாங்க. சரி மாமா வாங்கோ பெரிய அம்சம். அது ஏன்டா கேட்குறேன், இன்னைக்கு அர்த்தால ஏந்தேன், இன்னைக்கு வெங்கடேசன் கல்யாணம், என்னை கூப்பிட்டுருக்கான், நான் போக முடியல, எனக்கா நீ போயிட்டு வாடா அப்படின்ட்டாலாம் பெரியவா. மடத்தில் பெரியவா வயதுருவாங்க. எந்த வெங்கடேசன், என்னடா இங்கே வந்தானேடா, அவன் தான்டா பெரிய அம்பா படம் வரைஞ்சிருக்கானு, கூட்டின்னு போ, நீ போ. நான் எங்கேயும் போக மாட்டேன், சொந்தக்கார கல்யாணத்துக்கே போனதில்லை, என்னை அனுப்புறேன்னு ஆரம்பிது. நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெள்ளிக்காசு, ஒய்ஃபுக்கு இது ரவிக்க துணி, மட்டை தேங்காய், குங்குமம் பிரசன்னிச்சு தம்பதியாக நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன். வேதிரமா அத்தனை எடுத்துன்னு எனக்கு ரொம்ப தெய்வங்கள் வந்து எத்தனையோ லட்சத்தில் தெய்வங்கள் எல்லாரும் வழிபடுற எல்லாரும்
நம்மள ஞாபகம் வச்சுருக்கு இல்லையா, அதான் ஒரு நம்ம தெய்வத்தை ஞாபகம் கண்டிப்பா வச்சுக்கிறோம். கண்டிப்பா. நம்மள தெய்வம் அந்த டயத்துல அன்னி தேதியில வெங்கடேசன் கல்யாணம்டா அப்படின்னு சொல்லி எனக்கு வேதிர மாட்டேன் எனக்கு அமைச்சது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அது மறக்கவே மாட்டேன். நான் அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பேட்லி பாயில். அதை விட்டுட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பெரியவாட்ட போய் பெரியவா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் ஆரம்பிக்கிறேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன். அப்போ 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. என்ன பண்ணுறதுன்னு பெரியவா பார்த்துட்டு யார் பேர்ரா இது அப்படின்னு, ஸ்ரீமதி எங்கள் அம்மா பேருன்னு. அவருக்கு அம்மா பேருன்னு அவருக்கு குஷி ஆகிட்டார். தாயார் இது செஞ்சாலும் போரும், பெரியவாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேண்டாம், நீ தாயார் வழங்குறியா அதுவே போருங்கிறதே பெரிய. தாயார் பேரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாம்பழத்தை வச்சு ஒரு குங்குமம் போட்டு பண்ணுறான்னா, அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு ஸ்ரீமதி கம்ப்யூட்டர் சென்டர்னு ஆரம்பித்து என்னால் நான் சர்வீஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அது நிறையா பேருக்கு போய் சேர்ந்து அது 10 வருஷ காலம் அந்த பிஸ்னஸ் நான் நடத்தினேன். பெரியவா அனுகிரகத்தை நன்னாவே வந்தது, எனக்கு எல்லாமே பெரியவா பண்ணி கொடுத்தேன், எந்த குறவும் இல்லை, நன்னா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரிசெஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நானாகவே மேற்கொண்டு படித்து இதுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதாவது என் கல்யாணத்துக்கும் அவர் தான். என் 2வது பையனுக்கு பேர் சங்கரான் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ 95 பிறந்தான். அது பெரியவா. அந்த டயத்தில் ஒரு இன்னொரு இன்சிடென்ட்ஸ் சொன்னேன். பெரியவா சித்தியான உடனே எங்கள் மாமா, எங்கள் சித்தி பையன் வந்து இன்னொரு இடத்துல நார்த்தில் இருந்தான். அவன் வந்து தெரியாது, அவன் பெரியவா படத்தை வச்சு பிரச்சனை. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே பெரியவா இதனால எல்லோரும் பெரியவா படத்தை வச்சு டெய்லி 12 பிரச்சனை பண்ணுவோம். சரி, ஏதோ ஒரு படம் பெரியவா படத்தை வச்சு 12 பிரச்சனை, அந்த படத்தை நான் வரைஞ்ச படத்தையும் வச்சு பிரச்சனை பண்ணுவோம். பண்ணிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதமும் எடுத்துப்போம். அது அந்த பாதுகைங்கிறது நான் சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் சொல்கிறேன். அந்த அவனுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு சொன்னாடி, இவரது பற்றி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கடா இது டிவியில் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல. ஒன்று டிவி பார்த்தா பெரியவா சித்தி ஆகிட்டா அப்படின்னு வந்தோடனே அவன் ஒன்று அட ஆரம்பிச்சிட்டான். பெரியவா நீங்கள் சித்தி ஆகிட்ட இல்லை, நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னு. ஆமாம், நீ ராத்திரி பெரியவா அவன் கனவு வந்து கவலைப்படாத, என் ஆத்மா 11 நாள் வெங்கடேசன் தான் இருக்க போய் அங்கே போய் பாடுறேன் அப்படின்ட்டான். உடனே அவன் லீவ் எடுத்துன்னு ஓடி வந்தான் எங்கள் ஆத்துக்கு. பெரியவா இங்கே இருக்கேன்னு சொன்னாடா, அவங்க ஆத்துக்கு நமஸ்காரம் பண்ண வரேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம், தெய்வங்கள் வந்திருக்குன்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பெரியவா என்ன பண்ணால் சித்தியாகி போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு நாள் பெரியவா என்ன உங்கள் ஆத்துல தங்கத்தை இடம் தெரியாடா அப்படின்னு கேட்டா கனவுல. காத்துல 5 மணி பெரியவா நிறைய பேசுவா. என்ன பெரியவா இப்படி கேட்குது, நீங்கள் கேட்குறீங்களே உங்களுக்கு இல்லாத இடமா, இடம் சின்ன இடம் இருந்தவன், எங்காவது பூஜனம் இருக்க பெரியவா அங்கே வந்து தங்கிக்கோங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், ஆவின் பால் தான் குடிப்பேன், அதுதான் கொடுப்பேன் அப்படின்னு ஓப்பனாக பெரியவாட்ட பேசுகிறேன். அது தப்பா ரைட்டாக தெரியாது, ஆனால் ஆத்மாத்மா சொன்னேன், என்னால் ஆவின் பால் தான் கிடைக்கிறது, அதை நீ எது கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு பெரியவா சொன்னான். உடனே அடுத்த நாளே கிளம்பி காஞ்சிபுரம் போயிட்டு பெரியவா அதிஷ்டானத்தை பிரச்சனை பண்ணிட்டு, பெரியவா நீங்கள் எங்கள் ஆத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வாங்க, என் கூட தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் அதிஷ்டானத்தில் இருக்கேன், ஆனால் ஆத்மாத்மா என் கூட வரேன்னு சொன்னதுக்கு உங்களை பரிபூர்ணமாக ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். நாங்கள் குழந்தைகள் தப்பு பண்ணாலும் அதை பெருசு பண்ணாத, மன்னிச்சேன்னு. மனுஷ ரூபாய் 1000 தப்பு பண்ணுவோம், நம்ம தப்போ திண்டில் எது இருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு என் கூட எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்டான்னா அன்றைக்கி பெரியவாளை ஆற்றுக்கு அழைச்சின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் படுத்துட்டு இருக்கும் போது காத்தால் ஆற்றுல யாருமே இல்லை, எல்லோரும் ஊருக்கு போயிருந்தா, நான் மட்டும் தனியாக படுத்துட்டு இருக்கேன். ஹாலில் படுத்துட்டு இருக்கேன். படுத்துட்டே இருக்கேன், ஒரு லைட்டு போட்டு தான் படுத்துட்டு இருந்தேன். இதுதானே சரின்னு படுத்துட்டு இருக்கேன். காத்தால் ஒரு 5 மணி இருக்கும், யாரும் நடமாடுறா, சரி தெரியறது. எனக்கு திருடன் தான் வந்துட்டானோ அப்படின்னு மனசுக்குள்ள பயம். கண்ணை திறந்து பார்க்கவும் பயமாக இருக்குது, ஆற்றுலையும் யாரும் இல்லை. ஒரு மாதிரி கண்ணை திறந்து பார்க்குறேன், பெரியவா பூஜை ரூம்லேருந்து ஹால் வரைக்கும் ஸ்படிக ரூபத்தை நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படியே பார்த்து பிரமிப்பாயிட்டேன். நேராக வந்து என் தலைமாட்டு வந்து உட்காந்துக்கிறான். சரி, டப்புன்னு கண்ணை முடிங்கிட்டேன். திருப்பி ஏந்து நடமாட பார்க்குறேன். ஆனால் 3 தடவை போயிட்டு வந்தான். வருவா, என் தலைமாட்டில் உட்காருவா, திருப்பி வருவா, திருப்பி ஏந்து போவா. இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த படத்துலேருந்து வருவா, இறங்கி ஸ்படிக ரூபத்தை நடமாடுவா, வந்து தலைமாட்டில் உட்காருவா, திருப்பி 3 தடவை நான் பார்த்து. ஸ்படிகம்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட், அப்படியே டோட்டல் ஸ்படிகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியும், அது மாதிரி உருவம் மட்டும் தண்டத்தை வச்சு நடந்து வர. வந்து 3 தடவை போனோடனே மனசு ரொம்ப 3வது தடவை போனால் பயமாயிடுச்சு எனக்கு. 1000 தெய்வமே வந்தாலும் பயமாயிடுச்சு. டபக்குடு பாய சுட்டி ரூம்ல போய் படுத்து விட்டேன். ஆனால் பெரியவா வந்து உங்கள் ஆற்றுல நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்ன வார்த்தைகளுக்கு அது ஒன்று. அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், நார்த்துக்கு. நாங்கள் நானும் ஒய்ஃப்லாம் அந்த பண்டிகைபுரம் போயிருந்தோம். அப்போ பையன்கிட்ட சொன்ன, அடையே பெரியவா இங்கே இருக்கா, பெரியவா டெய்லி திராட்சையாவது வச்சுட்டு காலேஜ் போ, அவசரப்பட்டாலும் பறந்துடாதீங்கோ, அவரை பட்டி போட்டக்கூடாது, சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு எல்லாம் வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் அந்த பக்கம் போயிருக்கோம். அந்த ராத்திரி பெரியவா அவன் கண்ணை வந்துட்டு, எங்கள் அம்மா அப்பா என்ன தம்பி தானே விட்டுட்டு போயிருக்கா, புரியுதா, எனக்கு டெய்லி ஏதாவது வச்சுட்டு போடா, அவசரத்தில் ஓடிடாதரா அப்படின்னாலாம்.
அவன் கத்துறது, ஐயோ அப்பா பெரியவா வந்து எனக்கு எதாவது பண்ணிட்டு போங்கிறான், பயந்துட்டேப்பா, டெய்லி வச்சுட்டு தான் போகிறேன்னு. நான் சொன்னேன், அடே ஒரு குழந்தைங்கிறனால நான் உனக்கு தொடக்கி இருக்கேங்கிறத காட்டுறாடா. பெரியவா நான் அவன் கூட இருக்கேன், தைரியமா இரு அப்படிங்கிறத காட்டுறா. பெரியவா பிரத்யட்சமா நம்ம அவரோட இருக்காங்கிறதுக்கு இதான் இதையும் நான் டெய்லி மறக்காத பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அந்த குழந்தைகள் பண்ணிட்டு இதெல்லாம் பெரியவா நான் உங்கள் அத்தனை இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு நாள் பெரியவா வந்து என்ன கனகாபிஷேகம் பண்ணேன். நான் கனவு கண்டேன். பெரியவாளுக்கு உட்காந்துட்டு நான் கனகாபிஷேகம் பண்ணுறதாகவும் அதை தங்க காசு எடுத்து கருப்பு கொண்டக்கல்லையும் சேர்த்துட்டு என் கையால் எடுத்து பெரியவா ஊனம் வச்சு பெரியவாளுக்கு கண்டபடி பெரிய சின்னதாக இடுப்பில் ஒரு துண்டை கட்டின்னு ஒரு மேடையில் உட்காந்துட்டு இருக்கா. கோயிலுக்கார மடத்துக்கார எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. நான் மட்டும் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கேன். அபிஷேகம் பண்ணி முடிச்சு நமஸ்காரம் பண்ணி 2 கையாலையும் என் தலையில் கை வச்சு நன்னா இருடா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறான். ஏந்துட்டு என்னடா இது கனகாபிஷேகம் நம்ம பண்ணுறதா, சரி ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாட்ட போய் உத்தரவிட்டேன். அப்போ பெரியவா ஜெயந்தி ஆரம்பிச்சிட்டேன். அதில் பெரியவா நம்ம பார்த்துக்கு வந்துட்டோன்னு சொன்னோடனே ஜெயந்தி ஆரம்பிச்சிட்டேன். அது வருஷம் ஜெயந்தி உற்சவம் நடக்கும். எல்லாரும் வருவா. அப்போ வந்து ஹோமம்லாம் பண்ணி ஆவகந்தி ஹோமம் பண்ணி வருவா. அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாமே நடக்கும். அப்போ இந்த ஹோமம் பண்ணோன்னு சொன்னோடனே இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டேன். கனகாபிஷேகம் பெரியவாளுக்கு பெரியவாள்லாம் கனகாபிஷேகம்லாம் ஆயிடுத்தேடான்னு. நான் கனவு கண்டேன் பெரியவாட்ட போகணுன்னு ஆசைப்பட்றேன். பெரியவா உத்தரவு கேட்குறேன். பெரியவாட்ட அந்த படத்தில் தான் கேட்டேன், பெரியவா நான் கனகாபிஷேகம் பண்ணுவேனான்னு கேட்க மாட்டேன், பண்ணலாமா? பண்ணுவேன். விமர்சையாக பண்ணலாமா, சிம்பிளாக பண்ணலாமா, இது 2 தான் என்னோட கேள்வி. ஆனால் பண்ணியே தருவேன், நோன் மட்டும் சொல்லக்கூடாதுங்க. பெரிய விமர்சையாகவே பண்ணடா அப்படின்னா உடனே எல்லாட்டையும் தெரிஞ்ச வாழ்க்கை எல்லாத்தையும் அப்பயும் ஆற்று பூஜைக்கு 200 பேர் வருவா, 100 பேர் 150 பேர் வருவா. எல்லாட்டையும் சொன்னேன். நானே ஒரு பவுனுக்கு என்னால் நான் வந்து குட்டி குட்டியாக 1/4 கிராமுக்கு தங்க காசு பண்ணி வச்சுட்டு பெரியவாளுக்கு ரெடி பண்ணேன். வேதவீர மாமா வந்திருந்தார், ஏகாம்பர மாமா பெரியவா கூடி இருந்தார், அவர் வந்திருந்தார். இவர் ஃபோட்டோ கண்ணன் பம்மலாத்தில் ஃபோட்டோ கண்ணன் அவர் வந்திருந்தார். பாலு மாமா எனக்கு உடம்பு முடியல வரேன்னு சொல்லியிருந்தார். மடத்துலையும் போய் சொல்லிட்டு வந்தார், அங்கே பெரியவா கையில் எங்களால் முடியலடா, முடிஞ்சாலும் பாலு மாமா அப்புறம் என்னால் வர முடியலடா, உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப முடியல அவருக்கு. ஆனால் ஏகாம்பர மாமா, வேதவீர மாமா, இவர் இன்னைக்கு இருக்கிற ஃபோட்டோ கண்ணன், பெரியவா கூட அட்டாச் ஆகிற நிறைய பேர் அங்கே வந்து அட்டன் பண்ணால் நீயே பண்ணுன்ட்டார். மாமா உனக்கு தான் உத்தரவு கொடுத்துருக்கா, நீ தான் பண்ணணும், நீங்கள் யாராவது பண்ணுங்கன்னே இல்லைன்னா. அப்புறம் என் மனைவி எடுத்து கொடுத்தா வாங்கி நான் பண்ணிட்டேன். பண்ணும்போது ஒரு பெரிய விக்கிரகம் இருக்காது, ஃபோட்டோ கண்ணாடி தான் வாங்கினேன். அது பண்ணும்போது மேலே ஒரு தடவை போடுறேன், மேலே அப்படியே கருப்பாக ஒரு கருப்புன்னு சொல்ல மாட்டேன், அது காந்தம், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படியே மேலே சுற்றுறது, மினு பெரியவா தள்ளிட்டு சுற்றுறது. என் கை உள்ள நுழையிறது எனக்கு. ஐயோ பெரியவா சோதனை பண்ணாதுன்னு எப்படி நான் மேற்கொண்டு பண்ணுவேன், என்ன பண்ண விடுங்க பெரியவான்னு அப்படியே உள்ள கை நுழைய மாட்டேங்கிறது. ஆனால் மேலே அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் சுற்றுறது பெரியவா தலையில். வேணுன்னு பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், என்னை இது பண்ணக்கூடாது, சோதனை பண்ணக்கூடாது, பண்ணுறது ஏற்றுக்கோங்கன்னு சொன்னோன்னே டக்குன்னு மறைஞ்சது அப்படியே அந்த பெரியவாளுக்கு. அது பண்ணிட்டோம். அப்போ ஒரு 50 காயின் வெள்ளியில் அடிச்சிருந்தேன். வெள்ளியில் அடித்து இந்த தங்க காயினை என்னால் கொடுக்க முடியல, அதை நான் பிரசாதமாக எடுத்துட்டு அந்த 50 வெள்ளி காயினையும் வந்து அத்தனை பேருக்கும் ஃபேமிலிக்கு ஒன்றா அந்த வெள்ளி காயின் வச்சு கொடுத்தோம். சரி. இதில் ஒன்று ஃபைனல் என்னாச்சுன்னா ஒரே ஒரு காயின் மட்டும் மிச்சம் இருந்தது. பெரியவா இந்த காயின் ஒன்று மிச்சம் இருக்கே, 49 பேருக்கு கொடுத்துட்டேன், இது யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது யோசனை இந்த வாசல் இருக்காம்பார் அப்படின்னா பெரியவா மனசில். யார் வாசல் இருக்கா பார்த்தா ஒருத்தர் வந்து ஆட்டோ கூட்டின்னு வந்திருக்காரு. சரி. அந்த ஆட்டோ டிரைவர் உட்காந்துட்டு இருக்காங்க, உள்ள வரல. உடனே போனேன், வாசல் நீ வாப்பா உள்ள அப்படின்னு வந்தேன். ஏதோ பூஜை நடக்குதா சாமினா வாங்க வச்சுட்டு அந்த வெள்ளி காசை அவனுக்கு வச்சு கொடுத்தேன். இது வந்து பெரியவா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா இருந்தது. பின்னாடி வேதவரி மாமாக்கும் பெரியவா வந்து என்கிட்ட சொல்லி, அவருக்கு 90 வயசாகிடுது, அவருக்கும் நீங்கள் கனகாபிஷேகம் பண்ணு, ஆற்றுல கனகாபிஷேகம் வேதவரிமாக்க பண்ணுவோம். அவள் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு நான் அது எப்படி பண்ணோன்னாக்கா, நாங்கள் எல்லா கோயில் அப்போ நிறைய ஆற்றுக்கு பூஜைக்கு வர ஆரம்பிச்சுட்டா வேதவரிமாக்க பண்ண போகிறோம். அதனால யார் யாரெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொண்டு வாங்க, நீங்களே தங்க காசு அப்படின்னு மட்டும் நீங்களே எடுத்துட்டு போயிட்டுக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எல்லாரும் பண்ணா வேதவரிமாக்க பண்ணேன். மாமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஆற்றுல கனகாபிஷேகம் பெரியவா இருந்தது. அப்புறம் பெரியவா ஜெயந்தி ஆரம்பித்து பெரியவா நம்ம பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னோம். ஜெயந்தி பண்ணணும்னு ஆசை வந்து பிரதோஷ மாமா போட்ட ஒரு இது பண்ணணுங்கிற ஆசை வந்தது. அதை பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். முதல்ல அதேமாரி வாசலில் பசங்க காத்தார கோபூஜைலாம் பண்ணிவிட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி அதை ஆரம்பிப்போம். ஒரு தடவை பார்த்தா கோபூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு மாடுக்காரன் வரவே இல்லை. சரி, டைம் ஆகிடுது. என்னடா இது வரலையே, நான் கோபூஜை பண்ணாது எப்படி ஆரம்பிக்கிறேன்னு
வாத்தியார் சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருங்கோ, பரவாயில்ல, ஒரு பசுமாடாக ஒரு இதை ஆவாங்கனம் பண்ணி ஆரம்பிச்சிருங்கன்னு. எனக்கு மனசே சரியில்லை, என்ன பெரியவா இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். திரும்பி பார்க்குறேன், ஆற்றுக்குள்ள ஒரு பசுமாடு வந்துருத்து. எங்கேயோ மேய்ஞ்சிருந்தது ஒரு பசுமாடு படியை ஏண்டி ஆற்றுக்குள்ளே வந்துருத்துன்னு பார்த்துக்கோங்க. வந்து நிற்கிறது. இத்தனைக்கும் அத்தனை பழம் வச்சுருக்கோம், எதுவும் தொடலை. ஆகா, பசுமாடு வந்துருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பித்தோம். அப்படியே பார்த்துட்டே இருந்தது. அம்மா கிளம்பிக்கோ, எல்லாம் முடிஞ்சுடுதுன்னு சொன்னப்பறம் அந்த பசுமாடு எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, பெரியவாளே அதை மனக்குறை தீர்த்து வைக்க அது ஏற்பாடு பண்ணான். அதை ஆரம்பித்து அப்போ பெரியவா வந்து எல்லாம் பண்ணுற சந்தோஷம், நாதஸ்வரம் ஏண்டான்னா. இதோட பெரிய எனக்கு அவ்வளோ வசதி இருக்குன்னு தெரியல. நான் இப்போதைக்கு கேசட்டில் போடுறேன். ஏதாவது பெரியவாட்ட வந்து நான் சின்ன நிறைய பேசியிருக்கேன். சரி, அதான். ஆனால் மனசில் என்ன தோன்றதோ அதை பேசிடுவேன். பெரியவா கேசட் போடுறேன், அப்புறம் நான் நாதஸ்வரம் வரும்போது போடுறேன்னு. சரிண்ணா, முதல்ல நான் கேசட் வச்சு 2 வாரம் போட்டேன், 2 ஜெயந்திக்கு. அதுக்கப்புறம் தோணித்து ஒரு நாதஸ்வரம் வச்சு ஆரம்பிச்சிட்டேன். பெரியவா ஆசைப்பட்டு எனக்கு நாதஸ்வரம் விழான்னா இன்றைக்கும் அந்த பெரியவா ஜெயந்தி பரிபூர்ணமாக நடந்துட்டுருக்கு. பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அப்புறம் அதுலேருந்து பெரியவா வந்து அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணால், உங்கள் ஆத்துக்கு வரேன்டா, அது நான் சொன்னேன் ஞாபகம் இல்லை, என்னை கூட்டின்னு போ, உங்கள் ஆத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டின்னு போனால் மடத்துக்கு போயிட்டு பெரியவாளை அழைச்சின்னு வந்தேன். பெரியவா இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பெரியவா நிறைய பூஜைகள், நான் உன் கூடயே இருக்கேன்டா எப்பவும் அப்படின்னா, ஆத்மார்த்தமாக பெரியவா இன்றைக்கி என் கூட இருக்கிறதா நான் மனசாக நம்பிட்டுருக்கேன். அதாவது தெய்வங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஸ்பரிச்சுட்டோன்னாக்கா அவள் உள்ளேக்குள்ளேயே இருப்பா அப்படிங்கிற ஒரு இதுவும், அவர் எனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஸ்பரிச்சுட்டு, அவர் தனியாக இல்லை, என் கூட தான் இருக்கார், என்னோட மூச்சு காத்தே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பெரியவாளை நான் எடுத்துட்டேன். அது மாதிரியே பெரியவாளும் நடத்தின்னு இருக்கா. நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பெரியவா வந்து எனக்கு கனவுல விட சொல்லுவாள். இதை பண்ணு கேட் பண்ணுவா, நிறைய விஷயங்கள் சொல்லுவாள். அப்படி பண்ணும்போது அப்படி சொன்னது தான் இந்த வேதவிரமாக்க பண்ண சொன்னது. அப்புறம் அவரு கனகாபிஷேகம் பண்ண சொன்னதுலாம் சனி பிரதோஷம் பண்ணுன்னு பூஜை பண்ணிடாங்க. சனி நான் பார்த்தா நிறைய பூஜைகள் நடந்துருந்தது பொம்மலாத்தில். நிறைய பேர் வரா, எப்படி சனி பிரதோஷம்னு என்ன பண்ணணும்னா பெரியவாளே சொல்லிட்டா, 11 வகை அபிஷேகம் பண்ணணும். ஒவ்வொரு அபிஷேகத்தையும் ஒரு பாலில் ஆரம்பித்தா ஒரு ருத்ரம் ஃபுல்லாக பாலிலேயே பண்ணணும். சரி. தயிர்னு ஒரு ருத்ரம் ஃபுல்லாக தயிர், தேன்னு ஒரு ருத்ரம் ஃபுல்லாக தேனே, நடுவில் மாற்றி பண்ணக்கூடாது. சரி, பண்ணணும். எனக்கு குறைஞ்சது 108 பேராது 108 தடவை ருத்ரம் சொல்லணும். சரி, ஏற்பாடு 108 தடவை ருத்ரம் சொல்லணும். சரி, 121 வரும், 108ஆவது குறைஞ்சது பண்ணணும் அப்படின்னா. பெரியவான நீ யார் வேணால் கூப்பிடு, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா பெரியவா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. யார் கேட்டாலும் யாரும் எல்லாரும் அனுப்பிச்சு சனி பிரதோஷம் வாத்தியார்கள்லாம் யாரும் ஃப்ரீயாக கிடைக்கல, வேத யாரும் கிடைக்கல. சரி, வேத பாடசாலை அங்கங்கெல்லாம் கேட்குறேன், யாரும் குழந்தைகள் அனுப்ப மாட்டேங்கிறா. தெரிஞ்சவான்னு பார்த்தா 4-5 பேர் தான் இருக்கா. முதல்ல 108 இருந்தது, 4 நெருங்க மனுஷன் இல்லை. பெரியவா 54 தடவை சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்த ஒரு 27 தடவை சொல்கிறேன், நான் மனுஷன் இல்லை, 27 தடவை சொல்கிறேன் அப்படின்னு. பெரியவா வந்து சிரிச்சுட்டு இந்த படத்துலேருந்து சரி அப்படின்ட்டா, ஒன்றும் சொல்லலை, மாத்தமாக சரி அப்படின்ட்டா. பெரியவா பேசுகிற மாதிரி எனக்கு தோணும். சரி அப்படின்ட்டா. சரி வச்சுட்டு 27 பேர் படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு, இப்போ ஆளுக்கு ஒருத்தர் 4 தடவை சொல்லுங்க, 27 தடவை சொல்லிடணும். அபிஷேகத்துக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு ஆரம்பித்தோம், 10 மணி வரைக்கும் அபிஷேகம் போயிருக்கு. கண்டினியூஸாக நான் உட்கார்ந்த இடத்துல பெரியவாளை தியானம் பண்ணிவிட்டு, நான் பண்ணலை, சாட்சா அந்த பகவானே வந்து பண்ணியிருக்கேன். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், என் சரீரம் தானே தவிர உள்ளேருந்து பண்ணது அவர் தான் பண்ணியிருக்காருன்னு என் மனசுக்குள்ளாது. அது பியூட்டி என்னென்னு, ருத்ரம் விஷயம் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 4-5 வைதிக பிரம்மச்சாரி குழந்தையெல்லாம் வந்து வேத பாடசாலைக்கு ஒரு 6 பேர். அப்புறம் அவள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தெரிஞ்சு 13 பேர் வந்துட்டா சொல்கிறதுக்கு. 13 பேரும் 11 தடவை ருத்ரம் சொல்லியிருக்கா அன்னைக்கு. அவர் சொன்னதே முடிஞ்சிடுத்து. அத்தனையும் நடத்தி கொடுத்தா பெரியவா. தன்னாலேயே இதாக ஆரம்பித்தா. அதே மாதிரி இன்னொரு பெரியவா ஜெயந்தி பண்ணிட்டு இருக்கு போது அங்கே சிவனையும் அம்பாலே வச்சு, அந்த சிவன் அம்பாள் எப்படின்னா காமாட்சி அம்பாள் விக்கிரகம். பெரியவா வேணும், எனக்கு காமாட்சி அம்பாள் விக்கிரகம் வேணும்டா கூட அப்படின்னா. என் ஆற்றுல காமாட்சி அம்பாள் விக்கிரகம் கிடையாது. சரி, நேரம் என்ன பண்ணது, விக்கிரகத்தை வாங்கி காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தேன். அதை பூஜை பண்ணும்போது பெரியவாளை அழைச்சி போய், பெரியவா நீங்கள் வரணும், வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கொண்டு வந்துருக்கேன், நீங்களே அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, நான் கூட மாதிரி இருக்கேன், தேகத்தை எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு வேண்டிப்பேன். அது சாட்சா என்னோட ஆசையே நான் பண்ணிவிடுவேன். அவர் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தால் அது மாதிரி நிறையா நடந்திருந்தால் பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணுனாக்க, பெரிய சிவனுக்கும் அம்பாளையும் பெரிய விக்கிரகத்துக்கும் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிவிடுவோம்.
சாயந்தரம் பஜனை எல்லாம் பண்ணோம். ஆற்று இருக்கிற வாழையில பாட்டெல்லாம் பாடி எல்லாம் பண்ணோம். நிறைய பேர் வந்து பாடியிருக்கா, பெரிய பெரியவாள் வந்து பாடியிருக்கா. அது எல்லாம் பண்ணோம். ஒரு நாள் காத்தால பூஜை பண்ணிட்டு இருக்கோம். சிவனுக்கு, அம்பாளுக்கு, பெரியவாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு இதுக்கு ஒரு வில்வ மாலை குறையிறது. மொத்தம் 4 வில்வ மாலை வந்திருக்கு. 4 வில்வ மாலையும் எடுத்து ஒருத்தருக்கா நாங்கள் போட்டுட்டோம். ஒரு வில்வ மாலை மட்டும் குறையிறது எனக்கு. நான் கேட்டேன், யாராவது வில்வ மாலை கொண்டு வந்திருக்கேன். இது கொடுத்தது இவ்வளோதான், பூ நிறைய வந்திருக்கு, இதுதான் வில்வ மாலை வந்திருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு வில்வ மாலை வேணுமே எனக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வந்து நான் கேட்டேன், பெரியவா இந்த பெரியவா நான் என்ன பண்ணேன், எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த லிங்கத்துக்கு மட்டும் வில்வ மாலை இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், யாரும் கொண்டு வர நிறைஞ்சு ஆற்றுல உள்ளேருந்து வரவே முடியாது, யாரும் அவ்வளோ கும்பல், ஒரு 200 பேர் ஆற்று வாசல் ஹாலில் உட்காந்து வாசல் வரைக்கும் நின்றுருக்கா, வாசல் காம்பவுண்ட்லேருந்து நின்றுருக்கா எல்லாரும். திரு LS வெங்கடேசன் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.